நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
ரெண்டாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். தனுசு ராசி தனுசு லக்கண நேயர்களே, உங்களுக்கு சுக்கிரன் திசையில் சந்திர புத்தியா என்ற பதிவு தான் இது. இந்த பதிவானது லக்கணத்திலிருந்து எண்ணி வரை 2ஆம் பாவம் 2ஆம் ராசியான மகர ராசியின் பதிவாகும். இந்த மகர ராசி என்ன நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாத சந்திரபாகம் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்க போகிற அந்த பதிவாக இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சுக்கிட்டு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ராசி நவாம்சம் கட்டங்களுக்கு போட்டிருக்குங்க. அந்த ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 12 கட்டம் இருக்கும். அந்த 12 கட்டத்தில் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பார் மாதிரி இழுத்து விட்டு சின்ன கோடு மாதிரி இழுத்து விட்டு லா போட்டிருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு லக்கணம் 1ஆம் இடம். ஓகேங்களா? அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 நீங்கள் பலன் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதில் வந்து 1 எண்ணி 2 எண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது 2ஆம் பாவத்து பலன் தாங்க. ஓகேங்களா? இது பலன் பார்த்துட்டு நீங்கள் வரிசை நீங்கள் 1 2 3 4 இந்த பலன் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த நட்சத்திர சார விளக்கம் கேட்டிங்கன்னாக்கா முன் பேச்சு பின் பேச்சில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர சாரம் போட்டிருப்பாங்க. இன்னும் நட்சத்திரம் போட்டு அதுக்கு உண்டான நேர்கோட்டில் உங்களுக்கு அந்த திசை அந்த ஒரு இறக்கத்தை போட்டிருப்பாங்க. அப்போ அது பிரகாரம் நீங்கள் யோசனை பண்ணி செஞ்சு நீங்கள் பார்க்கும்போது வந்து பலன் நீங்கள் அப்படியே பார்த்து நீங்கள் அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். சரி, அது போகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தனுசு லக்கணக்காரத்தை அந்த தனுசு லக்கணத்தை அந்த பலனை பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. தனுசு லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு சுக்கிரன் தசையில் சந்திரபுத்தி நடக்குமானால் லக்கண பாவ பலன் நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம். இந்த எத்தனை கோடி தசா புத்தி நீங்கள் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 6 கூடையும் 11 கூடையும் சுக்கிரன் திசைங்க. ஓகேங்களா? அதே மாதிரி புத்தி பார்த்தீங்கன்னாக்கா 8 கூடையும் சந்திர புத்தி. ஓகேங்களா? அப்போ எத்தனை ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு சுக்கிரன் தசையான 20 ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருக்கும். அதாவது சுக்கிரன் தசை சந்திர புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1 வருடமும் 8 மாதம் வரை செயல்பாட்டில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு லக்கணத்தை எண்ணி வர 2ஆம் பாகமான மகரத்தை என்ன நட்சத்திரம் பார்த்துடலாம். ஓகேங்களா? அப்போ என்ன நட்சத்திரம் இருக்குதுங்க? உத்திராடம் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் இருக்கும். திருவோணம் 1 2 4 பாதம் இருக்கும். அதுக்கு அடுத்தபடி பார்த்து அவிட்டு 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு உத்திராடம் சாரத்தில் உங்களுடைய புத்தினாகிய சந்திர 8 கூடியவன் சந்திரபாகம் அங்கேருந்து என்ன பலன் பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ தான் என்ன சம்மந்தப்படுதுங்க? 2ஆம் பாவம் சம்மந்தப்படுறாங்க, 2 சம்மந்தப்பட்டு அப்புறம் 9 சம்மந்தப்பட்டு அப்போ வந்து மேலே 8 பயணிக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த 8ஆம் இடத்தை பார்ப்பார் சந்திரன், தான் வீட்டை பார்ப்பார். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வீண் பிரச்சனை வீண் சண்டை இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு வருமானத்துக்காக நம்ம ஊர் விட்டு ஊர் போகிறது, சிலர் குடும்பத்தோட ஊர் விட்டு ஊர் ட்ராவல் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா 9 வருஷம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நம்ம தூரத்தை பயணத்தில் பயணிக்கணுங்க. அப்போ பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பெருசாக பிரச்சனை அதிகம் கொடுக்காது. இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வாக்குறுதி கொடுக்குறீங்கன்னாக்கா நீங்கள் ஊர் டு ஊர் போய் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே போய் நீங்கள் சின்ன வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதி கூட நிறைவேற்றி கொடுக்குற பாயிண்ட்டை கொடுப்பாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன அதாவது கோர்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது நம்மளுக்கு உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஆயுள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் வருமானு கேட்டாக்கா கண்டிப்பாக வருங்க. ஆனால் அத்தனையும் காப்பாற்றப்படுவீங்க. ஓகேங்களா? அப்போ 9 கூட ஏதோ ஒரு பாக்கி உங்களை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை தள்ளப்படுவீங்க. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசு சம்மந்தப்பட்டது ஓகே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆகுங்க. அப்போ ஊர் டூர் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் ஆகும். ஓகேங்களா? சரி, நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சாரத்துக்கு போகலாம். அடுத்த சாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவோண சாரம் இல்லைங்களா? அப்போ வந்து 8 கோடி சாரத்தில் நிற்கிறார். அப்போ புத்திநாதன் சந்திர பகவான். அப்போ 2 சம்மந்தப்படுது 8 டபுளாக சம்மந்தப்படுது. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நம்ம வந்து இந்த காலகட்டங்கள் இடமா இருக்கணும். இல்லைன்னா நம்ம வந்து இடம் நம்ம போயிடணுங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம குடும்பத்துக்காக போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குண்டா வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதை நம்ம உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த ஊர் விட்டு ஊர் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு நல்ல நிலையான போக்கு இருக்குங்க. அப்போ இல்லைன்னா நம்மளுக்கு என்ன நடக்கும்? நம்மளுக்கு வீண் பிரச்சனை வீண் சங்கடம். ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா வீண் பிரச்சனை வீண் சங்கடம் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 11 கோடி 6 கோடி 11 கோடி தசை. அப்போ 8 கோடி புத்தி ஓடுது. அப்போ இது என்ன கொடுக்குங்க? நம்மளுக்கு வீண் சங்கடங்களை கொடுக்குங்க. ஓகேங்களா? அப்போ வீண் சங்கடங்களுக்கு பிரச்சனையும் கொடுக்கும், தேவையில்ல பிரச்சனை கொடுக்கும். அடுத்த பிரச்சனை நாம் கை கட்டி நிற்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்து எதுலேயும் சூதானம் நிதானம் வந்தோம்னாங்க நம்ம கை நோக்கி போயிட்டே இருக்கலாங்க. சரி, எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சாரத்து போகலாம். அடுத்த சாரம் அவிட்ட சாரம் இருக்குது இல்லைங்களா? அப்போ அவிட்ட சாரம் பார்த்தீங்கன்னாக்கா 5 கோடி 12 கோடி சாரம். அப்போ அதாவது 2ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு 5 12 சம்மந்தப்பட்டு ஓகேங்களா? அது மாதிரி 8 கோடி இப்போ பயணிக்கிறார். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பூர்வீகத்தை விட்டு நம்ம வெளியேறக்கூடிய சூழ்நிலை வருங்க. இப்போ பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இடம் விட்டு இடம் வரும். அப்படி இல்லைனாக்கா நம்ம இடம் விட்டு இடம் வந்து பூர்வீகத்தில் போய் நம்ம ஒரு அந்நியில் தங்கியிருந்து நம்ம வந்து ஒரு வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த காலகட்டத்தில் குழந்தைங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஊர் டூர் ஹாஸ்டல் தங்கி படிக்க வைக்கிறது, அதுக்குண்டான செலவு, அதுக்குண்டான பயணம். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் ஒரு அரசியல் இருக்கிறவங்க ஒரு கலைத்துறையில் இருக்கிறவங்க இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஊர் டூர் தான் பயணிச்சு நம்ம உங்கள் காரியத்தை நீங்கள் சாதிச்சிக்க மாதிரி வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மந்திரம் பண்ணுறது, மாந்திரிகம் பண்ணுறது, ஜோதிடம் பார்க்குறது இதுவாக தொழிலாக வச்சுட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில்
காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதை வருமானத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டங்களில் அவங்களும் இந்த மாதிரி காலகட்டங்களில் வெளியூர் தொடர்பு இந்த மாதிரி தொடர்பில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு ஒரு அம்சம் நல்ல ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்குங்க. ஓகேங்களா? மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் இப்போ குழந்தைக்கு உண்டான விலை, குழந்தைக்கு உண்டான செலவு, குலதெய்வத்துக்கு உண்டான செலவு, ஓகேங்களா, இதெல்லாம் வரும். சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் ஒரு காதல் அது மூலியமாக சின்ன பிரச்சனை வந்து அது மூலம் ஒரு சாத்தியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு போல 15 பேர் சிறப்புடன் வாழ்வீங்க. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன். நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்க துல்லியமான பலன் நீங்க பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமா துல்லியமான பலன் நீங்க அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லீங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.